வணக்கம் மக்களே, வெல்கம் டு தீராத ஆசை எபிசோடு 7 அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்டாரு நம்ம ஹீரோட அப்பா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த பையன் என் பையனே இல்லை, நான் அதை தத்தெடுத்து வளர்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு குண்டையே தூக்கி போட்டாங்க தன்னுடைய மருமகிட்ட. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஸோ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு குழந்தை குட்டி இல்லை, ஸோ இவங்கள வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவரோட தாட் போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்காக ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன நினச்சிருக்காரு, தன்னோட மருமகன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கான குழந்தைய நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டிருக்காரு. ஆனால் பிளான் எல்லாத்தையும் சுக்குன்னு வர குடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆள் என்னென்ன செய்வான்னு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாள் தள்ளி போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்னோடய பீரியட்ஸ் டேட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா என்ன விட்டுருங்க, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா விஷயம் என்ன ஏது அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கு அப்புறமா தான் இந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின் மாமனார்கிட்ட சொல்கிறாங்க, அவன் என் பையனே கிடையாது, நான் ஏன் உன்னை என் மக மாதிரி பார்க்கணும், நீ என் மருமகதான் அப்படின்னு நான் பார்க்க தேவையே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது எந்தளவுக்கு உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத தான் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ் பார்க்க போகிறோம். பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க போகுது. செம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை அப்பா இதை உங்கள் பையன்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாலே அவங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி சொன்னால் இவங்க பாட்டிங்க, ஏய் நீ அவங்களே என்ன ரொம்ப பார்த்துட்ருக்காங்கன்னா அப்போ நான் அவனோட பையன் தானே, அது எப்படி இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் விட்டு வரவே மாட்டாங்க. ஆனால் என்ன நம்ம ஹீரோயின்கிட்ட ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கேவலமாக நடந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். எத்தனை நாள் தான் பார்த்தீங்கன்னாக்கா பொறுத்து போவாங்க அப்படின்னு தான் தெரியல. என்றைக்கு இவங்க பொங்கியெல்லாம் போகிறாங்கன்னு. அந்த வீட்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா சரி என்னடா ஏது அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை இவங்களுக்கெல்லாம். அன்றைக்கி நாள் போகுதா, ஸோ நம்ம எப்படியாச்சும் அப்படியே அங்கே இங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லைங்க. ஸோ அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறாரா வராரா, இவ்வளோ தான். தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட எதுவும் பேசலை, ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்காங்க. எப்படி என்ன எது எப்படி இருக்குது அப்படி எதுவுமே கேட்டதே இல்லைங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலே சொல்லிட்டாப்புல. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது இருக்குது, இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் கையில் தாங்க இருக்குது. அந்த ஆளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணத்துக்கு உங்களை என்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணி ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சா தான் இந்த ஆளுக்கு கொஞ்சம் அடங்கும். இல்லைன்னா வைங்களேன், ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரொம்பவே ஒரு கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கு மேலே 4 நாள் இருக்குமா 5 நாள் இருக்குமா அப்படின்னு எப்படா நமக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆள் பார்த்துட்ருக்காப்புல. ஸோ இதுக்கெல்லாம் என்றைக்கு முற்றுப்புள்ளி வரைக்கும் போகிறாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எபிசோடு 6 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்தது வீடியோவில் அவங்க சந்திக்கலாம். See you, bye bye.